ஆம் சார். சரி. அப்ப பிண்டங்களை சுருக்கும் பொழுது மகள் இன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நாங்க பெருக்கலை பயன்படுத்தி எங்களுக்கு சுருக்கல்களை மேற்கொள்ள முடியும். சரியா? அப்ப இது கடைசி கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அப்ப இதுல ஒரு 2 கணக்குகள் 3 கணக்குகளை கொஞ்சம் பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு நாங்க என்ன செய்யலாம், இதுல நகரலாம். இந்த கேள்விகள் அவ்வளவு பார்த்துட்டோமா? சொல்லுங்க மகள், இதுல உள்ள கேள்விகள் பார்த்தோமா? நான் பேசுறது கேக்குதா? ஆம் சார். சரி. இந்த கேள்விகள் பார்த்தோமான்னு சொல்லுங்க. ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல சார். சரி. ஒரு 2 மினிட்ஸ் தாரேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஓகே சார். சரியா. ஒரு 2 மினிட்ஸ் தாரேன். எல்லாம் இங்க நிக்கல இன் காணப்படுது. அதே நேரத்துல பின்னங்கள் தான் காணப்படுது. சுருக்கேல் மாண்டா சுருக்கி போட்டுட்டு எளிமையான ஆன்சரை எடுக்கலாம். கலப்பு பின்னங்களை கட்டாயம் முறைமை இல்லா பின்னமா மாத்தி போட்டுட்டு தான் சுருக்கல்களை மேற்கொள்ளணும். அதுலயும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சார் பேசுறீங்களா? கேக்குது இல்ல? மகன், பேசுனீங்களா சார்? இல்ல இப்பதான் இல்ல கேக்குது. பேசல புத்தா. இந்த கேள்வியை 2 நிமிஷம் தந்திருக்கேன், செய்ய சொல்லு. கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லு. இன்னும் டைம் வேணுமா? மகள், மயன், டைம் வேணுமா இன்னும்? சரி சார். சரி, இன்னும் ஒரு 1 மினிட் தரலாம். கொஞ்சம் குயிக்கா செய்யுங்க. சார், அப்படியே செய்யறவங்க கொஞ்சம் செய்யுங்க. செய்து முடிச்சுட்டா அப்படி இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க.
இந்த முதல் 4 கேள்வி இலகுவான கேள்வி. முதல் 4 கேள்வி நிச்சயமா சரியா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இதுல முதலாவது இந்த இன் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலா நாங்க என்னத்தை மாத்தணும்? பெருக்கல் அடையாளத்தை மாத்தணும். அதுல எல்லாரும் கட்டாயம் ஞாபகத்துல இருக்கணும். அப்ப 5 மேல் 4 பெருக்கல் அடையாளம் 3 மேல் 2. இப்ப இதுல மடங்குகள் இருந்தா சுருக்கலாம், மடங்குகள் இல்லாட்டி நேரடியா என்ன செஞ்சிடணும்? பெருக்கி போட்டுரும். ஏன்னா எனக்குள்ள பெருக்கல் அடையாளம் இருக்கனால பெருக்கி போடுவீங்க. அப்ப தொகுதி எண்ணெய் பெருக்குவீங்க, பகுதி எண்ணையும் பெருக்குவீங்க. இப்ப இந்த முதலாவது கேள்வியில, இந்த முதலாவது வினாவுல மடங்குகள் இருக்கா சுருக்குறதுக்கு? இல்ல சார். இல்ல. ஆகவே நேரடியா பெருக்கி போடுவீங்க. பகுதி எண்ணெய் பெருக்குனீங்கன்னா 15, தொகுதி எண்ணெய் பெருக்குனீங்கன்னா 8. 15 மேல் 8 வந்திருக்கா ஆன்சர்? அந்த ஆன்சர் வந்திருந்தா வெரி குட், சரி போட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது வினா 3 மேல் 1 பெருக்கல் 7 மேல் 6. சரியா? இப்ப இந்த வினாவுல மடங்குகள் இருக்கா சுருக்குறதுக்கு? இருக்கு. 3ஆம் வாய்ப்பாடு இருக்குது. அப்ப இங்க சுருக்குனீங்கன்னா 3 சுருக்குனா ஒரு தடவை, 6 சுருக்குனா எத்தனை தடவை? 2 தடவை. பகுதி எண்ணில் உள்ள தொகுதி எண்ணில் உள்ள 2ஐயும் பெருக்குவீங்க. அப்ப தொகுதி எண்ணில் 1 2 இருக்குது, பகுதி எண்ணில் 1 7 இருக்குது. ஆகவே 7 மேல் 2 ஆன்சர். சரியா? 7 மேல் 2 வந்திருந்தா ஓகே, வெரி குட், சரி போட்டுக்கொள்ளுங்க. அப்படி ஏதாச்சும் பிழையா இருந்தா கவனிச்சு கொள்ளுங்க. சார் அடுத்த கேள்வி செம்ம ஈஸியான ஒரு கேள்வி. 8 மேல் 2 சாரி 8 மேல் 5 மன்னிக்கவும், 8 மேல் 5 பெருக்கல் 5 மேல் 2 பிள்ளைகள். 2 பக்கமுமே இங்க மடங்குகள் இருக்குது, அப்படித்தானே? இலகுவானதை சுருக்கி கொள்ளணும். அப்ப 5ஐயும் சுருக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை. சரியா? சரியா? பிறகு 2ஐயும் 8ஐயும் சுருக்கலாம். 2ல ஒரு தடவை, 8ல எத்தனை தடவை? 4 தடவை. அப்ப இறுதியாக ஆன்சர் 4 மேல் 1. ஓகேவா? 4 மேல் 1 வந்திருந்தா சரி. சரியா? 4 மேல் 1 வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. 12 மேல் 9 பெருக்கல் 6 மேல் 5 மகன் 5 மகள். அப்ப அங்க எதிரண்டை சுருக்கலாம். 9ஐயும் 6ஐயும் சுருக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு. அப்ப 6ல 3 எத்தனை தடவை? 2 தடவை. 9ல 3 எத்தனை தடவை? 3 தடவை. ஆகவே தொகுதி எண்ணை பெருக்குவீங்க, பகுதி எண்ணை பெருக்குவீங்க. அப்ப 22 மேல் 15. சரியா? சரி சார். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்திருக்கா? சார் அப்ப 4வது கேள்விக்கு 22 மேல் 15. 22 மேல் 15. சரிதானே? கிளியரா அது? சார் இப்ப 5வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்வி, 8வது கேள்வி, இந்த எல்லா வினாக்கள்லையும் கட்டாயம் கலப்பு பின்னத்தை என்ன பின்னமா மாத்தணும்? பின்னமா மாத்தணும். அப்ப முறைமை இல்லா பின்னமா மாத்துறதுக்கு ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கோம். அன்னைக்கு கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தினேன், டிஸ்கஸ் பண்ணேன். இந்த பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி எண்ணை என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப முதலாவது இந்த 1உடன் 4 மேல் 3 கலப்பு பின்னமா மாத்தினீங்கன்னா 1 நாள் 4, 4ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 7. அப்ப 4 மேல் எவ்வளவு? 7. அது பெருக்கல் அடையாளம். இங்க 7 மேல் எவ்வளவு? 2. அப்ப இப்ப எதிரண்டை சுருக்கலாம். நேரடியா 7ஐயும் சுருக்கலாம். அப்போ ஒரு தடவை. 4ஐயும் 2ஐயும் சுருக்க இயலுமா? 7. அப்ப 2ல 2 ஒரு முறை, 4ல 2 எத்தனை முறை? 2 முறை. அப்ப ஃபைனல் ஆன்சர் 2 மேல் 1. இந்த ஆன்சர் வந்திருக்கா? 2 மேல் 1. சார் வெரி குட். இந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க.
ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கள் நாங்க பிறகு 10 மார்க்ஸுக்குள்ள கேள்விகள்ல சந்திக்க போறோம். அதனாலதான் இங்க இத டைம் எடுத்து விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த இடத்துல நல்லா தெளிவா பாத்துக்கிறோம். ஒரு கலப்பு பின்னம் வந்தா அதை எவ்வாறு முறைமையில்லா பின்னமா மாத்துறது, பிறகு இன்னிடப்பெயர்களுக்குள்ள எப்படி சுருக்கல்களை செய்யறது, மடங்குகள் இருந்தா எப்படி சுருக்கணும், எளிமையான பின்னமா ஆன்சரை கொடுக்கணும். இப்ப இங்க நான் தந்திருக்க எல்லா ஆன்சரும் இதுக்கு மேல சுருக்க முடியாது. 15 மேல் 8 இதுக்கு மேல சுருக்க இயலாது. 7 மேல் 2 அவ்வளவுதான். 4 மேல் 1 22 மேல் 15 இங்க 2 மேல் 1 இதெல்லாம் எளிமையான பின்னங்கள். இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அதை நீங்க கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். சரி, அடுத்த கேள்வி. 2 8 மேல் 5 அப்ப முறைமையற்ற பின்னமா மாத்தினா எப்படி? 8 மேல் 20 8 மேல் 2 16 16 5 கூட்டினீங்கன்னா 21. சரியா பார்த்துக்கொள்ளுங்க, என்ன சரி மிஸ்டேக் விட்டுறீங்களான்ட்டு. இங்க 1 3 பெருக்கினீங்கன்னா 3 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4 அப்ப 3 மேல் எவ்வளவு? 4 4. இப்ப 3 21 சுருக்கலாம், 8 4 சுருக்கலாம், அப்படித்தானே? ஓம் சார் அப்ப 4 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 8 சுருக்குனீங்கன்னா எத்தனை தடவை? 2 தடவை. 2 தடவை. 3 சுருக்குனா ஒரு தடவை, 21 சுருக்குனா எத்தனை தடவை? 7 தடவை 7 தடவை. ஆகவே 2 மேல் 7 காணப்படும், அப்படித்தானே? ஓம் சார் அப்ப 2 மேல் 7 சொல்லி இந்த ஆன்சரை வைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு முறைமையற்ற பின்னம். அப்ப இது முறைமையற்ற பின்னமா இருக்கனால இங்க ஒரு கலப்பு பின்னத்துல தான் நாங்க ஆன்சரை வைக்கணும். அப்ப கலப்பு பின்னத்துல ஆன்சரை வைக்கணுமா இருந்தா 7ல 2 முழுமையா எத்தனை தடவைகள் காணப்படுது? 3 தடவை 3 தடவைகள் காணப்படுது. மீதி எவ்வளவு? 2 மேல் 1 மீதி எவ்வளவு? 1. 2 மேல் 1. 2 மேல் 1. அப்ப 3 2 மேல் 1 ஆன்சர். ஓகேவா? ஓம் ஓகே சார் சார். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன். 2 8 பெருக்குவீங்க. அப்ப 2 8 பெருக்குனா 16. 16ஓட 5 கூட்டுனீங்கன்னா 21. அப்ப 8 மேல் 21 முதலாவது பின்னம். அப்புறம் இன்னுக்கு பதிலா பெருக்கல் அடையாளம். 1 3 பெருக்குவீங்க. ஒரு 3 3 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4. அப்ப 3 மேல் 4. 8 4 சுருக்கலாம், 3 21 சுருக்கலாம். ரெண்டுமே மடங்குகள். அப்ப 8 சுருக்குனீங்கன்னா 2 தடவை, 4 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 3 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 21 சுருக்குனீங்கன்னா 7 தடவை. அப்ப இங்க 7ஐயும் 1ஐயும் பெருக்கி தொகுதி எண்ல 7 காணப்படும். 2ஐயும் 1ஐயும் பெருக்கி பகுதி எண்ல 2 காணப்படும். அப்ப 2 மேல் 7 இது ஒரு முறைமையற்ற பின்னம். அப்ப இது முறைமையற்ற பின்னம்னால முறையான பின்னமா கொடுக்கணும். அப்ப முறையான பின்னம்னா இங்க ஒரு கலப்பு பின்னத்துல தான் வரும். அப்ப இந்த 7 2ஆல வகுக்கணும். மன்னிக்கணும், டைமை நான் பார்க்க இல்ல. சரி, அப்ப இந்த இடத்துல 2 மேல் 7 காணப்படும். அப்ப 2 மேல் 7னா 7ல 2 முழுமையாக 3 தடவைகள். ஆகவே 3 முன்னுக்கு முழு எண். 2 மேல் 1 ஆன்சர். சரியா? இப்ப அடுத்த 2 கேள்வி இதே மாதிரி கேள்விகள் தான். எனக்குல 5 2 பெருக்குனீங்கன்னா 10, 10ஓட 1 கூட்டினா 11. அப்ப 2 மேல் 11. ஓகேவா? ஓகே சார். அடுத்தது 1ஐயும் 11ஐயும் பெருக்குனீங்கன்னா 11, 11ஓட 3 கூட்டினீங்கன்னா 14. அப்ப 11 மேல் 14. ஓகே ஓகே சார். அப்ப 11ஐயும் இலகுவாக சுருக்கிடலாம். அப்ப ஒரு தடவை. 2ஐயும் 14ஐயும் சுருக்குனீங்கன்னா கீழே 1 மேல 7. ஆகவே 1 மேல் 7 தான் இருக்க போகுது. அப்ப 1 மேல் 7னா எவ்வளவு ஆன்சர்? 7 ஆன்சர். பகுதி எண்ல 1 பகுதி எண்ல 1 இருந்தா நாங்க அதை அதுக்கு பெருமதி இல்லை அப்படிங்கறதுக்காக வேண்டி அதை நாங்க 1 நாங்க என்ன செய்யறது இல்ல, எழுதுறது இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அக்கா 8வது கேள்வி. 1ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 5, 5ஓட 4 கூட்டினீங்கன்னா 9. அப்ப 5 மேல் 9. இன்னுக்கு பதிலா பெருக்கல். இந்த பக்கம் 9 மேல் 5 எவ்வளவு ஆன்சர்?
ஒன்று 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 ஆன்சர். அது விளங்கிக்கோ. அப்ப ஐந்தையும் ஐந்தையும் சுருக்குனீங்கன்னா ஒன்று, ஒன்பதையும் ஒன்பதையும் சுருக்குனீங்கன்னா ஒன்று. ஆகவே எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா ஒன்று வரும் ஆன்சர். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த 8 கேள்வியில யாருக்காவது சிக்கல்கள் இருக்குதா? இந்த 8 கேள்வியில யாருக்காவது சிக்கல்கள் இருக்குதா? சரி, இல்ல யாருக்கும் சார். சிக்கல் இல்லையே. சரி, அப்படி திரும்ப ஒருக்கா பிரச்சனை இருந்தா நைட்டுக்கு நான் இந்த ரெக்கார்டிங்கை நான் போடுவேன் இந்த யூடியூப்ல, லிங்க் அங்க அனுப்பி விடுவேன். அப்ப நீங்க கட்டாயம் பாருங்க. அப்போ உங்களுக்கு இதுல உள்ள விளக்கம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள இயலும். சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி கேள்விகள் அன்னைக்கு நாங்க பார்த்தோம் தானே, இந்த மாதிரி கேள்விகள். ஓம் சார். சரி, அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி, ரூபாய் 64 4 மேல் 3 எத்தனை ரூபாய்? அப்ப ஈஸியா செஞ்சிருவீங்க. 400 கிராமின் 5 மேல் 2 எத்தனை கிராம்? அதையும் செய்திடலாம். 6 ஹெக்டேயர், HAN சொன்னா ஹெக்டேயரின் 3 மேல் 1 எத்தனை ஹெக்டேயர்? அதையும் செய்திடலாம். இறுதியாக 4வது கேள்வி, 1 கிலோமீட்டரின் 8 மேல் 1 எத்தனை மீட்டர் கேட்டிருக்காரு. அப்ப கிலோமீட்டர்ல தண்டு போட்டு மீட்டருக்கு கேட்டிருக்காரு. அப்ப அதனால இந்த 1 கிலோமீட்டர் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது மீட்டருக்கு மாத்து. மீட்டருக்கு மாத்திக்கொள்ளும். சரி, 1 நிமிஷம் தான் டைம். இந்த 4 கேள்வியும் டக்குன்னு செய்ய பார்ப்போம். 1 நிமிஷம். ஒயிட் போர்டு அழிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். சார், முதலாவது கேள்வி, ரூபாய் 64 இன்னுக்கு பதிலா பெருக்கலை பயன்படுத்துவீங்க. 4 மேல் 3 64 4 சுருக்கேலுமா? ஆம் சார். ஏன்னா 64 முழு எண். அப்ப 64 கீழே 1 இருக்குது. அதனால இந்த 4ஐயும் இந்த 64ஐயும் சுருக்கலாம். 4ல 4 ஒரு தடவை, 64ல 4 16 தடவை. எத்தனை தடவை? 16 16 தடவை. அப்ப 3ஐயும் 16ஐயும் பெருக்குனீங்கன்னா ரூபாய் 48 வந்திருக்க ஆன்சர். ஆம் சார். சார், அந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சுருக்கல்கள் இருக்கு பூத்தா, இருக்குது மகள். அதனால கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. வாய்ப்பாடு நல்லா இருக்கணும். அப்பதான் சரியா இலகுவாக சுருக்கலாம், குயிக்கா சுருக்கலாம். அதுதான் இங்க மிக முக்கியமானது. சார், 2வது கேள்வி செம்ம ஈஸியான ஒரு கேள்வி. 400 கிராம் பெருக்கல் அடையாளம் 5 மேல் 2 எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 1 இருக்கனால இந்த 5ஐயும் இந்த 400ஐயும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். அப்ப 5ல 5 ஒரு தடவை, 400ல 5 வந்து 80 தடவை. எத்தனை தடவை? 80 தடவை. 80 தடவை. ஆகவே 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 160 கிராம் வந்திருக்கும். இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். ஓ சார். ஆம் சார். அந்த ஆன்சர் வந்திருந்தா சாரி. இது 3வது கேள்வி. இது 4வது கேள்வி. 6 ஹெக்டேயர் பெருக்கல் அடையாளம் 3 மேல் 1 6க்கு கீழே 1 இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா
இந்த 3 சுருக்குவீங்க ஒரு தடவை, 6 சுருக்குனா 2 தடவை, அப்படித்தானே? ஆம் சார். ஆ ஆம் சார். அப்ப ஆன்சர் 2 ஹெக்டேர். எத்தனை ஹெக்டேர்? 2 2 ஹெக்டேர். அந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். ஆ, ஆம் சரி. சார். 1 கிலோமீட்டர் பெருக்கல் அடையாளம் 8 மேல் 1. 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர்கள். எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். 1000 மீட்டர். அப்ப 1000 இப்ப நீங்க 8ஆல பிரிக்கணும். 1000 8ஆல பிரிக்கிறது ஒன்றுதான். நீங்க 1000ஐயும் 8ஐயும் சரியா 4ஆல சுருக்கி போட்டுட்டு பிறகு 2ஆல சுருக்குறதும் ஒன்றுதான். செய்து கொள்ளலாம். 8 4ஆல சுருக்குனா 2 தடவை. 8 4ஆல சுருக்குனா எத்தனை தடவை? 2 தடவை. 2 தடவை. 100 4ஆல சுருக்குனீங்கன்னா 100 4ஆல சுருக்குனா 25. அப்ப 250. சரியா? 4ஆல சுருக்குனா 250. இப்ப 250 2ஆல பிரிச்சு போட்டீங்கன்னா மீட்டர்ல ஆன்சர் வந்துடும். 125. 125 மீட்டர். இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். சார், அப்ப இந்த மாதிரி சுருக்கல்கள் இப்ப நாங்க அடுத்து சந்திக்க போற கேள்விகள்ல வரப்போகுது. அப்ப அதனால அதுக்காகத்தான் இப்ப இதை நான் டைம் எடுத்து இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். இப்ப முதலாவது கேள்வி 64 பெருக்கல் 4 மேல் 3. எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழேயும் 1 இருக்குது. அப்ப அதனால நேரடியா தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் சுருக்கலாம், பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சுருக்கலாம். அப்ப அதனாலதான் இங்க 4ஐயும் 64ஐயும் சுருக்குனேன். கட்டாயம் நினைக்கிற பெருக்கல் அடையாளம் இருக்கும். அதுலயும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கூட்டல் இருந்தாலோ கழித்தல் இருந்தாலோ நேரடியா சுருக்க முடியாது. பெருக்கல் இருந்தா மாத்திரம் தான் சுருக்கலாம். நினைக்கல வகுத்தல் இருந்தா இந்த வகுத்தலை பெருக்கலா மாற்றும் பொழுது பின்னுக்குள்ள எண் தலைகீழாக மாறும். ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அங்க. அப்ப அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். பெருக்கல் இருந்தா மாத்திரம் தான் நேரடியா சுருக்கலாம். அதை நல்லா தெளிவா விளங்கிக்கிறோம். இப்ப இங்க 6 ஹெக்டேர் 3 மேல் 1. அப்ப 3ஆம் வாய்ப்பாடு சுருக்குனா 2 ஹெக்டேர். இங்க 400 கிராம் 5 மேல் 2. 5ஆல சுருக்குனா இங்க 80. 80 2ஆல பெருக்குனா 160 கிராம். இங்க 1 கிலோமீட்டர். அப்ப மீட்டருக்கு மாத்தினா 1000 மீட்டர். 8 மேல் 1. அப்ப 1000ஐயும் 8ஐயும் சுருக்கணும். 4ஆல சுருக்கிருக்கேன். இங்க 2 தடவை. 100ல 4 25. பக்கத்துல ஒரு 0. அப்ப 250. 250 2ஆல பிரிச்சா 125 மீட்டர். ஓகேவா? ஆம் சார். சரி, அப்ப கிளியர் தானே? ஓகே சார். சரியா? சரி, இந்த நோம்புல இருக்கீங்க மகள்மார் மயன்மார், கொஞ்சம் என்னை மன்னிக்கணும். இன்னைக்கு மட்டும் ஒரு 20 நிமிஷம் தாங்க கிளாஸ் செய்யறதுக்கு. சரியா? ஓகே சார். சரி. இப்ப இந்த 2 கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி 2ஐயும் நான் பெஸ்ட்ல விளங்கப்படுத்துறேன். விளங்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பாருங்க என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி. சரியா? முதல்ல கேள்வியை பாருங்க. ஒரு காணியின் 5 மேல் 3 உரித்தான ஒருவர். எத்தனை பங்குக்கு உரித்தான ஒருவர்? 5 மேல் 3 பங்குக்கு. அப்ப காணியின் மொத்தம் எவ்வளவு? 5. 5 மேல் 5. காணியின் மொத்தம் எவ்வளவு? 5 மேல் 5. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சார், அதுதான் இங்க மிக முக்கியமானது. ஒரு காணியின் 5 மேல் 3 உரித்தான ஒருவர். சரியா? அப்ப காணியின் மொத்த பங்கு 5 மேல் 5. அதுல 5 3 பங்குக்கு தான் இவருக்கு சொந்தமானது. உரித்தான ஒருவர் அதில் இந்த இங்கனைதான் மிக முக்கியமானது. இந்த இடம் தான் மிக முக்கியமானது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம். இதை நீங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு சொன்னா சிக்கல் ஆகிரும். சரியா? இந்த இடம் இப்படி அழுத்தமா சொல்லுவான் அதில். அப்ப இந்த இடத்துல இல் சவுண்ட் இருக்குது. இல் சவுண்ட் இருந்தாலோ நல்லா காமிச்சு கொள்ளுங்க. இல் சவுண்ட் இருந்தாலோ அல்லது இன் சவுண்ட் இருந்தாலோ. என்ன சவுண்ட்? இந்த 2 சவுண்ட் இருந்தா கட்டாயம் நாங்க அந்த இடத்துல என்னத்தை பயன்படுத்தணும்? பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தணும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 3இல் 1 தனது மகளுக்கு கொடுக்கும் போது கிடைக்கும் காணியின் பகுதி மொத்த காணியில் என்ன பின்னம். அப்ப
ஒருவர் காணியின் 5/3 உரித்தான ஒருவர் அதுல 1/3 தான் தனது மகளுக்கு கொடுக்கிறாராம். அப்ப மகளுக்கு கொடுத்த காணி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நேரடியா மகள் நேரடியா மகள்னு போட்டோம்னா 5/3 சரியா மகள் மைக்க ஓப் பண்ணிக்கோங்க. 5/3 இன் சவுண்ட் 3/1 ஓகேவா? ஓகே சரியா? இப்ப 5/3 இதுக்கு பதிலா பெருக்கல் அடையாளம் 3/1. அப்ப இந்த 3 என்ன செஞ்சிடலாம்? சுருக்கிடலாம். அப்ப சுருக்கிட்டீங்கன்னா மகளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு மொத்த காணில? 5/1 பங்கு. ஓகேவா? ஓகே நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒரு வாக்கியத்தை வசனத்தை ஃபுல்லா வாசிக்கும் பொழுது இல் சவுண்ட் இன் சவுண்ட் பயன்படுத்தப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் கட்டாயம். அப்போ ஒரு காணியின் 5/3 உரித்தான ஒருவர் அங்கனக்குல நிக்கணும். அதில் அவர்கிட்ட 5/3 பங்கு இருக்குது. இந்த 5/3 பங்குல மகளுக்கு 1/3 பகுதியை கொடுக்கிறார். அதனாலதான் இங்க நிக்கல இல் சவுண்ட். அந்த இல் சவுண்டுக்கு நான் அவளுக்கு வட்டம் போட்டிருக்கேன். சரியா? அப்ப அதில் 1/3 தனது மகளுக்கு கொடுக்கும் போது இதுல இருக்கிறதுல தான் அவர் கொடுக்கிறார். அப்ப இப்படி இருக்கிறதுல கொடுத்தா கட்டாயம் அந்த இடத்துல பெருக்கல் அடையாளம் பயன்படுத்தணும். கொடுக்கும் போது மகளுக்கு கிடைக்கும் காணி பகுதி மொத்த காணியில் என்ன பின்னம் ஆகும். அதனால 5/3 இன் 3/1. அப்ப இங்க பெருக்கல் பயன்படுத்தினா 3 நேரடியா சுருக்கிடலாம். அப்ப மகளுக்கு கிடைக்கிறது எத்தனை பகுதி? 5/1 பங்கு. 5/1 பகுதி. 5/1 பங்கு. ஓகேவா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி கேள்விதான் அடுத்த கேள்வி. நிமலனின் மாத வருமானம் ரூபாய் 40,000 ஆகும். அப்ப அன்னைக்குல முற்றுப்புள்ளி கொஞ்சம் நிக்கணும். சரியா? திரும்பியும் வாசிக்கணும். நிமலனின் மாத வருமானம் ரூபாய் 40,000 ஆகும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அவர் அப்பணத்தின் இந்த பாருங்க எனக்குல நமக்கு ட்விஸ்ட வைக்கிறார். எனக்குல என்ன சவுண்ட் இருக்குது? இன் சவுண்ட் இருக்குது. அப்ப அவர் அப்பணத்தின் 8/1 பகுதியை பயண செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றார். அப்ப ரூபாய் 40,000 சரியா இன் 8/1. ஓகேவா? ஓகே அப்ப பயண செலவு சமன் ரூபாய் 40,000 இன் 8/1 புத்தா 8/1 மகள். அப்ப இப்ப ரூபாய் 40,000 பெருக்கல் அடையாளம் 8/1. அப்ப 40,000 8 சுருக்கலாம். சுருக்கினா அப்ப எவ்வளவு விட? ரூபாய் 5,000. ஓகேவா சார்? அப்ப இங்க ஒரு தடவை இதை சுருக்குனீங்கன்னா 5,000. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். வாக்கியத்தை பெஸ்ட்ல தெளிவா வாசிக்கணும். அதுல பிரிச்சு வாசிக்கிறோம். ஒரேடியா வாசிச்சா குழப்பமாகிடுவீங்க. சரியா? சின்ன சின்ன பகுதியா வாசிச்சு பெஸ்ட்ல விளங்கி கொள்ளணும். பாருங்க, நிமலனின் மாத வருமானம் ரூபாய் 40,000 ஆகும். அப்ப அன்னைக்கு புளிஷ்ட பிறந்தால நின்றுட்டேன். அதோட அன்னைக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. அவர் அப்பணத்தின் அந்த அங்கனதான் எங்களுக்கு பிளாஸ்பேக்கே இருக்குது. அப்ப அந்த இடத்துல நிக்கணும். அப்ப அன்னைக்குல இன் சவுண்ட் இருக்குது. அதனால அன்னைக்குல வட்டம் போட்டேன். அப்ப அது எங்களுக்கு தேவை. அப்ப அதனால இன் சவுண்ட் இருக்குது. 8/1 சொல்லுங்க. மைக்க ஓப் பண்ணிட்டு பேசணும். ஏன்னா இங்க நாங்க எல்லாரும் அதை கேட்போம். 8/1 பயண செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றார். அப்ப அன்னைக்குல இன் சவுண்ட் இருக்கனால நிச்சயமா அன்னைக்குல நாங்க செலவாகும். சரியா? பயன்படுத்துகின்றார். அப்பணம் எவ்வளவு? ஆகவே 40,000 இன் 8/1. 8 40,000 சுருக்கலாம். 40ல 8 5 முறை
ஸோ 3 சைவர். ஆகவே பயண செலவுகளுக்கு 5000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஓகேவா ஓகே சார். சார்? அப்ப கிளியரா இப்ப? கிளியர் சார். சரியா? சார் ரொனால்டோ. சார் அப்ப நோட் பண்ணிட்டீங்களா ஓகே சார். சார்? இப்ப நாங்க இந்த பாடத்துல முக்கியமான கட்டத்துக்கு நாங்க நகர போறோம். பின்னங்கள் வந்தாலே கட்டாயம் ஒரு முறைமை இருக்குது பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி. என்ன முறைமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொட்மாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? பொட்மாஸ். சார். அப்ப பொட்மாஸ் ஒழுங்குமுறை பி என்பது அடைப்பு. பி என்பது என்னது? பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதுக்கு அடைப்பு. ஆஃப் அப்படின்னு சொன்னா இன். சரியா? ஆங்கிலத்துல ஆஃப் என்பது, தமிழ்ல இன். அடுத்தது டிவிஷன். சரியா? வகுத்தல். எம் என்பது மல்டிப்ளிகேஷன், அதனால பெருக்கல். ஏ என்பது எடிஷன், அதனால கூட்டல். எஸ் என்பது சப்ட்ராக்ஷன், அதனால கழித்தல். அப்ப முதலில் அடைப்புகளுடான கோவைகள் இருப்பின் அவற்றை சுருக்குதல் வேண்டும். இரண்டாவதாக இன் எனும் கணித செய்கையை அல்லது வலுவை, அதாவது கோவையில் இடம்பெறும் வலுவை சுருக்குதல் வேண்டும். சரியா? அப்ப ரெண்டாவது இன் சவுண்ட் இருந்தா அதை நீங்க சுருக்கி போட்டுறணும். அடுத்து மூன்றாவது, சரியா, வகுத்தலையும் பெருக்கலையும் செய்தல் வேண்டும். இங்கு வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் சம முன்னுரிமை இருக்கும். அதே வேளை அவ்விரு கணித செய்கைகள் இருப்பின் இடமிருந்து வலமாக சுருக்களை செய்யும் போது இவற்றுள் முதலில் எதிர்பார்க்கப்படும் கணித செய்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்தது நான்காவதாக கூட்டலையும் கழித்தலையும் நீங்க செய்யலாம். அப்ப இங்க மிகவும் திருத்தமா நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்படியாப்பட்ட ஒரு கோவை வந்தா இந்த கோவையில பொட்மாஸ் ஒழுங்குமுறைப்படி இந்த கோவையில முதலாவதாக யார நாங்க செய்யணும்? இன்னதான் செய்யணும். அப்ப இதுல கிளியரா இருக்கணும். சரியா? முதலாவதாக இன்ன செய்வீங்க. அப்ப இந்த இன்ன செய்து போட்டுட்டு இங்க இந்த மூண்டை என்ன செய்யலாம்? எங்களுக்கு சுருக்கலாம். அதே இடத்துல இந்த 2 இந்த 4 என்ன செய்யலாம்? எங்களுக்கு சுருக்கலாம். சரி, அப்ப இதை செய்து போட்டுட்டு அடுத்ததுக்கு நாங்க நகரும். இதுல நீங்க தெளிவா இருக்கும். சரியா? அப்ப அது இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள். அப்ப அதனால இங்க நான் அதுக்கு டைம் செலவழிக்க விரும்பல. சரி, அப்ப நேரடியாக இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். சரியா? சார், இப்ப இந்த உதாரணத்தை செய்ய இயலுமான்னு பாருங்க பாப்போம். இந்த உதாரணத்தை கொஞ்சம் செய்ய இயலுமான்னு பாருங்க. இப்ப இதுல எதை முதலாவது செய்வீங்க? முதலாவது இங்க அடைப்பை தான் செய்யணும். அப்ப அடைப்புக்குள்ள இங்க என்ன அடையாளம் இருக்குது? கூட்டல் அடையாளம். அப்ப கூட்டல் அடையாளம்னா அந்த 2 பின்னத்தை நீங்க என்ன செய்யணும்? சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி கூட்டணும். அப்ப 6க்கும் 4க்கும் போமசி எவ்வளவு? 6 போமசி எவ்வளவு? போமசியை காணணும். 6 4 போட்டு கண்டீங்கன்னா 12 வரும் போமசி. அப்படியா? பாருங்க பாப்போம். 2ஆல பிரிச்சா இங்க 3, இங்க 2, 24. இங்க 1. அப்ப அவள்கிட்டையும் பெருக்குனீங்கன்னா போமசி எவ்வளவு? 12 போமசி. ஓகேவா? ஓகே சார். 12 போமசி ஆயிருக்கனால இங்க 6 மேல் 1, 4 மேல் 1 அடைப்பு இருக்குது மகள். இந்த இடத்துல இன், இங்கிட்டு 10 மேல் 4. அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி 2ஐயும் கீழே 12 கொண்டு வரும். அப்ப 2ஐயும் கீழே 12 கொண்டு வரணுமாண்டா 6 மேல் 1ங்கிற பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்குவீங்க? 2ஆல பெருக்குவீங்க. வெரி குட். 2ஆல பெருக்குவீங்க. அதே மாதிரி 4 மேல் 1ங்கிற பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்குவீங்க? 3ஆல பெருக்குவீங்க. அதே இடத்துல இன்னுக்கு பதிலா நாங்க இங்க என்னத்தை போட்டுக்கலாம்? பெருக்கலை போட்டுக்கலாம். சரியா? இப்ப இது 2ஐயும் பெருக்கிட்டீங்கன்னா இங்க 12 மேல் 2, அந்த பக்கம் 12 மேல் எத்தனைன்னு காணப்படும்? 3ன்னு காணப்படும். இந்த பக்கம் 10 மேல் 7,
இப்ப பகுதி எண்கள் சமனா இருந்தா நேரடியா என்ன செய்யலாம்? கூட்டலாம். கூட்டலாம். அப்ப இங்க 12 மேல் எவ்வளவுன்னு காணப்படும்? 5. 5. இந்த பக்கம் 10 மேல் எவ்வளவுன்னு காணப்படும்? 4 4. இப்ப 5ஐயும் 10ஐயும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம் சுருக்கலாம். அப்ப 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 10 சுருக்குனா எத்தனை தடவை? 2 தடவை. இந்த பக்கம் 4ஐயும் 12ஐயும் சுருக்கலாம். இங்க ஒரு தடவை, இங்க எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவை. ஆகவே 6 மேல் 1 ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே சார், அப்ப இந்த மாதிரி பொட்மாஸ் முறைமையும் பயன்படுத்தணும். வெள்ளனைக்கே நாங்க படிச்ச அவ்வளவு விஷயத்தையும் பயன்படுத்தணும். அது ஞாபகத்துல இருக்கணும். சரியா? ஓகே சார், திரும்ப ஒரு கிளாஸ் class எத்தனை மணி சார் முடியும்? விளையாட புதா கிளாஸ் எத்தனை மணி முடியும் சார்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன் புதா. ஆனா கொஞ்சம் லேட் ஆகணுதானே, அதனால ஒரு சின்ன 2 செக்ஷனா முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு வந்தேன். அதனால இந்த சுருக்கல் செக்ஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சிருவேன். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் எடுத்தா பரவாயில்ல, இல்லாட்டி இப்ப முடிப்போமா? சார் பரவாயில்ல சார். மயன், நீங்க சொல்லுங்க, கேட்டீங்களே. இப்ப கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லி கேட்டீங்களே மகன், செய்தா பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஓகே. சார் சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒன்லி 10 மினிட் தான். சரி, அப்ப இந்த உதாரணத்துல கிளியர் தானே? இந்த உதாரணத்துல யாருக்கும் சிக்கல் இல்லையே? இல்ல சார் இல்ல சார். சரியா. இன்னும் ஒரு உதாரணம், இத கொஞ்சம் பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் நாங்க செய்தோம் தானே? இந்த மாதிரி கேள்வி செய்தோம் தானே முதல்ல? ஆம் சார் 2 பக்கமும் அடைப்பு இருக்குது. முதலாவது உள்ளுக்கும் அடைப்பு இருக்குது, ரெண்டாவதுலயும் அடைப்பு இருக்குது. முதலாவதுல கழித்தல் இருக்குது, ரெண்டாவதுல என்ன இருக்குது? வகுத்தல். கழித்தல் தான் சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி அங்கனைக்குள்ள சுருக்கோலை செய்யணும். இந்த பக்கம் வகுத்தல்னா வகுத்தலை பெருக்கலா மாத்தணுமா இருந்தா அதுக்கு பின்னால உள்ள பின்னம் என்ன செய்யணும்? நிகர் மாறல். நிகர் மாறணும். வெரி குட், வெரி குட். நிகர் மாற வேண்டும் சார். அப்ப முதலாவது அடைப்பை நீக்குவோம். 3 மேல் 2 மைனஸ் 2 மேல் 1 எனக்குல இன். இந்த பக்கம் 1 5 மேல் 2 வகுத்தல் 2 3 மேல் 1. அப்ப இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் போமசி 6 போமசி. ஏன்னா ரெண்டும் முதன்மை எண்கள். அப்ப 6 போமசினா 2 பின்னத்தையும் நீங்க மாத்திக்கிறோம், கீழே 6 வாரமாய்க்கு. அப்ப முதலாவது பின்னத்தை எத்தனையால பெருக்கணும்? மேலையும் கீழையும் 2ஆல. 2ஆல பெருக்கணும். வெரி குட். மேலையும் கீழே 2ஆல பெருக்குவீங்க. ரெண்டாவது பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்கணும்? 3ஆல. 3ஆல பெருக்கணும். அதே நேரத்துல இன்னுக்கு பதிலா என்னத்தை போட்டுக்குருவீங்க? இங்கிட்டு கலப்பு பின்னத்தை மாத்திக்கிறோம். 1ஐயும் 5ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 5 சார். 5. 5ஓட 2 கூட்டுனீங்கன்னா 5 மேல் 7. ஓகே ஓகே சார். ஓகே சார் 2 3 6. 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7 சார். 7. அப்ப 3 மேல் 7. இப்ப இங்கனைக்குள்ள இதை பெருக்குனீங்கன்னா 6 மேல் 4 மைனஸ் இங்க 6 மேல் 3. இந்த இடத்துல பெருக்கல் அடையாளம். இந்த வகுத்தல் பெருக்கலா மாறணுமா இருந்தா யாரு நிகர்மை மாற்றம் அடைவாரு? 3 மேல் 7. 3 மேல் 7. அப்ப 3 மேல போயிரும், 7 எங்க வந்துரும்? கீழே வந்துரும். வந்துரும். இப்ப யாரையும் பிடிச்சு சுருக்கலாம்? 7ஐயும் மேலையும். 7ஐயும் பிடிச்சு சுருக்கிடலாம். அப்ப 7ஐயும் பிடிச்சு சுருக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் 5 மேல் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். இங்க 6 மேல் 4 6 மேல் 3. அப்ப 4ல இருந்து 3 கழிக்கலாம். அப்ப கழிச்சா இங்க 6 மேல் எத்தனை வரும்? 1. அப்ப இப்ப இந்த 3ஐயும் இந்த 6ஐயும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சுருக்கலாம். இங்க ஒரு தடவை, இங்க எத்தனை தடவை?
ரெண்டு தடவை 2 தடவை. அப்ப 2ஐ பெருக்கி போட்டீங்கன்னா 10 மேல் 1 ஆன்சர். ஓகேவா ஓகே ஓகே சார் சார் சார்? அப்ப clear ஆயிட்டா? சரியா மயன்? கிளியரா ஆம் சார் சார்? ஓகே சார். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொண்டு இருக்குது சார். இதுல கொஞ்சம் நல்ல கேள்வி இருக்குது. விளங்குதா? டிஸ்பிளே ஆயிருக்கா கேள்வி? ஆம் சார் ஆ. அப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது சிக்கல் இருந்தாக்க கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல நீங்க கேட்கலாம். சரியா? அப்ப இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. செய்து யாருக்காச்சும் போட்டோ எடுத்து போட இயல்பா இருந்தா போட்டு விடுங்க. கட்டாயம் கரெக்ஷன் பண்ணி அனுப்பி விடுவேன். அடுத்த கிளாஸ்ல இதை கொஞ்சம் மேலோட்டமா நான் ஆன்சரை மட்டும் சொல்லுவேன். இப்போ அந்த டைம்ல அதை பார்த்து கொள்ளலாம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸுக்கு தான் இந்த பாடம் இருக்குது. அப்ப அதோட இந்த பாடத்தை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார் ஓகே சார். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாமதத்துக்கு மன்னிக்கணும். சரி, அப்ப குட் நைட். இந்த வீடியோ நைட்டுக்கு குட் போட்டு நைட் சார். என் யூடியூப்பை கொஞ்சம் குட் நைட் சார் subscribe கட்டாயம். சரியா? ஓகே சார் ஓகே சார். குட் நைட். சரி, அப்ப தேங்க்யூ. குட் நைட் குட் நைட் சார் தேங்க்யூ சார் சார் யூடியூப் பேர் tamil.gomara movie. நான் இந்த லிங்க் அனுப்பிவிடுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் குட் நைட் சார் ஓகே.